Assalamualaikum. Hi viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இப்போ நம்ம உளுந்து பவுடரும் உளுந்து கஞ்சியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வறுத்துட்டு பவுடர் செஞ்சு வச்சுக்கலாம். ஊற வைக்காதீங்க, உடனே ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி வடிய விட்டுடலாம். ரொம்ப ஊற விடாதீங்க, சும்மா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி கொஞ்ச நேரம் வடியட்டும். பாருங்கள், தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ நாம் வடை சட்டியில் போட்டுட்டு இதை நல்லா ரொம்பவும் கருக விட வேண்டாம், கருகாமல் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்டுருச்சு பாருங்கள், சவுண்டு கூட வருது. இந்த சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வறுபட்டுருச்சுன்னு. ஈரெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், நல்லா காஞ்ச தன்மையில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். இப்போ நம்ம உளுந்து கஞ்சி வைக்க போகிறோம். பாருங்கள், உளுந்து பவுடர் வறுத்து அரைச்சி எடுத்து வச்ச பவுடர். இப்போ நான் 2 டம்ளர் பண்ண போகிறேன். அதுக்கு உளுந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துட்டு 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ரெண்டு டம்ளருக்கு 4 ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலந்துக்கலாம், இல்லைன்னா கெட்டி விடும் சூடு செய்யும்போது, கொதிக்க விடும்போது. அதனால் இப்போயே நம்ம கட்டி இல்லாமல் இதை கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இப்போ நாம் எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ இது கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கஞ்சி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அடுப்பில் வச்சுட்டு நம்ம கலரக்கூடாது, ஏன்னா அது கெட்டி விடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் கலந்துட்டு இதுக்கப்புறம் நாம் அடுப்பில் வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே கெட்டி பிடிச்சிரும். இந்த கஞ்சியை வாரத்துக்கு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க.
குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எலும்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ பொங்கி வரும். இந்த பொங்குற சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பொங்கி வெளியே வந்துடும். நான் இதிலிருந்து 1 டம்ளர் தனியாக எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற இதில் நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கிறேன். சுகர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுனாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ரா சுகர் இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்த பால் ஊற்றுனதுக்காக கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். நீங்கள் சூடு பண்ணி வச்சுருந்தா கூட பால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் சர்க்கரையும் பாலும் சேர்த்துருக்கேன். இதில் வெறும் கஞ்சி மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம தேவையான அளவு நான் பனவெல்லம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க.